நீ ICS தேர்வில் தேசிய அளவில் 4வது இடத்தை பிடிச்சிருக்க. ஆங்கிலேயர் கீழே பெரிய அதிகாரி ஆகலாம். வாழ்த்துக்கள். எனக்கு ஆங்கிலேயர் கீழே வேலை பார்க்க விருப்பமில்லை. எனது குறிக்கோள் இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று தருவதே. என் இந்திய மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி அவர்களின் சுதந்திரத்திற்காக போராடுவேன். ஜெய்ஹிந்த். முதலில் தன்னை மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பவன் மட்டுமே உலகை மாற்ற தகுதி உடையவன். பேச்சுவார்த்தையின் மூலம் வரலாற்றில் எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது. உண்மையான நண்பனாக இரு, இல்லையேல் உண்மையான பகைவராக இரு. வன்முறை மோசமானதுதான், ஆனால் அடிமைத்தனம் அதனினும் மோசமானது. 18 வயதில் கையில் வாளேந்தி போர்க்களத்தில் புலியென பாய்ந்த வீர பெண்மணி ஜான்சி ராணி அவதரித்த பூமி இது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். வீரர்களே, நீங்கள் அனைவரும் என்றாவது ஒரு நாள் வீடு திரும்புவீர்கள். அப்பொழுது நாம் பட்ட வேதனைகளையும் வலிகளையும் உங்கள் குழந்தைகளுக்கு கதையாக கூறுங்கள். அவர்களுக்கு வீரமும் துணிச்சலும் வளரட்டும். ஜெய்ஹிந்த். நமஸ்தே பாபு. நமஸ்தே சுபாஷ். நீங்கள் தான் முதல்ல என்னைய காங்கிரஸ்க்கு பிரசிடெண்ட் ஆக்குனீங்க. இப்போ நானாவே ஜெயிச்சு பிரசிடெண்ட் ஆயிருக்கேன். ஆனால் இப்போ உங்களுக்கு என்னைய பிடிக்கல. அப்படி நான் என்னதான் செய்தேன் பாபு? நாம் நம் மனசு சொல்வதை தான் கேட்க வேண்டும். என்ன தப்பு பாபு? நான் நீங்கள் காண்பித்த பாதையில் செல்லாமல் வேறு வழியில் செல்கின்றேன் என்று நினைக்கிறீர்களா? அதனால என்ன பதவியில் இருந்து விலக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா? உள்ள சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு அகிம்சை வழியில் நடந்தால் காங்கிரஸ் துணை நிற்கும். அகிம்சையை மட்டும் வைத்து விடுதலை பெற முடியாது. விடுதலை நமது பிறப்புரிமை. நாம் நிச்சயம் விடுதலை பெற வேண்டும் பாபு. 2ஆம் உலகப் போர் நடக்கும் இந்த நேரத்தில் நாம் அவர்களுக்கு உதவி செய்தால் நமக்கு சுதந்திரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. விடுதலை பெற எனது வீரர்களின் இரத்தமோ அல்லது உயிர் தியாகமோ என் நாட்டிற்காக மட்டுமே இருக்க வேண்டும். இது தவறு. நாம் எதிரி பிரச்சனையில் இருக்கும்போது நாம் அவர்களோடு சண்டை செய்யக்கூடாது. பிரச்சனை முடிந்ததும் நாம் நம் சுதந்திரத்துக்காக போராடலாம். அப்படிதான் அவங்களுக்கு முதல் உலக போரில் உதவி புரிந்தோம். நம்மளுக்கு என்ன கிடைத்தது? ஜாலியன் வாலாபாக் இதுதான் கிடைத்தது. இந்த தடவையும் சண்டை செய்யாமல் விட்டுவிட்டால் வருஷம் பூராவும் அவங்களுக்கு அடிமையாகி விடுவோம். இது அமைதியாக இருக்கும் நேரம் இல்லை பாபு. நம்முடைய இலக்கு ஒன்றுதான். பாதைகள் வேறு வேறு. நீ உன்னுடைய பாதையில் செல், நான் என்னுடைய பாதையில் செல்கிறேன். என்னை ஆசீர்வதியுங்கள் பாபு. சகோதர சகோதரிகளே, சுதந்திரத்திற்காக நாம் ஆரம்பித்த இந்த போராட்டத்தை இதுவரைக்கும் தொடங்கினோம்னா நமக்கு முழுமையான சுதந்திரம் கிடைக்கும். எவ்வளவு சீக்கிரம் நமக்குள்ள இருக்கிற பேதத்தை மறந்து இந்த போராட்டத்தில் தோள் கொடுக்கிறோமோ அவ்வளவு சீக்கிரம் நமக்கு சுதந்திரம் கிடைக்கும். உங்க மனதார தியாகம் பண்ண வேண்டிய நேரம் வந்து விட்டது. அபாய சங்கு எப்போது ஒலிக்கும் என்று தெரியாது. இப்போது சூழ்நிலை நமக்கு சாதகமாக இருக்கு. சர்வதேச சூழ்நிலையும் நமக்கு சாதகமாக ஆக்கிறணும். வருஷக்கணக்காக நடக்கிற இந்த போராட்டத்தினால நம்முடைய இந்த இந்தியா ஏழ்மை என்ற நிலைக்கு தள்ளப்படுகிறது. 2 வேளை சோறாவது நமக்கு கிடைக்கணும். இது எல்லாம் நமக்கு கிடைக்க ஒரே ஒரு தாரக மந்திரம், அது சுதந்திரம். இது இந்த தேசத்துடைய ஒற்றுமையில் தான் இருக்கு. இப்போ நாம் பலவீனமாகிறது மிகப்பெரிய பாவம் அப்படின்னு மறந்துடாதீங்க. அடிமைத்தனம் தான் எல்லா கஷ்டங்களுக்கும் ஆரம்பம். இப்போ நேரம் வந்துருச்சு. நாம் எல்லோரும் அடிமையில கட்டப்பட்டிருந்த இந்த சங்கிலியை உடைத்து எறியணும். நீங்க எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஒரே உயிராக கலந்து போராட வேண்டி இருக்கும். நமது இந்தியா இனிமேல் அடிமையாக இருக்கவே கூடாது. அதோடு நமது இந்தியாவை எந்த ஒரு சக்தியும் அடிமைப்படுத்தி வைக்கவே கூடாது. சுதந்திரம் கிடைக்க அதற்கான விலையை கொடுக்கணும். அதற்காக நீங்க எல்லோரும் தயாராக இருக்கணும். நாம அடிமை இந்தியாவில் வாழ்ந்தது உண்மையாக இருக்கலாம். ஆனால் சுதந்திரமான இந்தியாவில் தான் வாழ்வோம். சுதந்திரமான இந்தியாவில் தான் இறப்போம். ஜெய்ஹிந்த். ஜெய்ஹிந்த். இன்குலாப் ஜிந்தாபாத். இன்குலாப் ஜிந்தாபாத். இன்குலாப் ஜிந்தாபாத். சும்மா கிடைக்க சுதந்திரம் என்ன சுக்கா மிளகா கிளியே. அடிமையின் உடம்பில் வலிமைகள் செலுத்த வீரன் வந்தான் வெளியே. இதுவரை தொடர்ந்த பழங்கதை எல்லாம் புரண்டு போனதே தோழா. வெற்றியின் விதைகள் விழியில் தெரித்ததே, தோல்விகள் இல்லை தோழா. சும்மா கிடைக்க சுதந்திரம் என்ன சுக்கா மிளகா கிளியே. அடிமையின் உடம்பில் வலிமைகள் செலுத்த வீரன் வந்தான் வெளியே.
மொழியும் புலமும் நம் பெயர் சொல்லும் அடுத்தவன் ஆள உரிமை இல்லை. நிழலுக்கும் கூட ஆயுதம் தந்து உரிமை வெல்லுமே எங்கள் படை. யாருக்கும் இழைத்தவர் இல்லை இங்கே பூனையும் கோழை இல்லை. ஆண் பெண் படையணி நாங்கள் எமை வென்றிடையவனும் இல்லை. வெடிப்புற கிளர்ந்திடும் வீரம் எங்கள் மண்ணின் வாசம் இது. உரிமையின் முழக்கம் கேட்டு எல்லா திசைகளும் நொறுங்கியது. சும்மா கிடைக்க சுதந்திரம் என்ன சுக்கா மிளகா கிளியே. அடிமையின் உடம்பில் வலிமைகள் செலுத்த வீரன் வந்தான் வெளியே. அசம்பிள். சுபாஷ் பாபு உங்களை கைது செய்ய உத்தரவு. நமக்கு நிச்சயம் சுதந்திரம் கிடைக்கும், எதற்காகவும் கவலைப்படாதீர்கள். सुभाष बाबू जिंदाबाद, सुभाष बाबू जिंदाबाद, सुभाष बाबू जिंदाबाद. சுபாஷ் பாபு, உங்களுக்கு ஒரு செய்தி. பிரிட்டிஷ் அரசு தோல்வியடையும் நிலையில் இருக்கிறது. இதுதான் நமக்கு சரியான நேரம். சுபாஷ் பாபு காலை உணவு. சுபாஷ் பாபு மதிய உணவு. சுபாஷ் பாபு இரவு உணவு. சுபாஷ் பாபு புத்தகத்தை மட்டும் படித்துக் கொண்டிருந்தால் எப்படி? காலை உணவும் சாப்பிடவில்லை, மதிய உணவும் சாப்பிடவில்லை, இரவு உணவும் சாப்பிடாமல் இருந்தால் எப்படி? சார், சுபாஷ் பாபு காலை உணவும் சாப்பிடவில்லை, மதிய உணவும் சாப்பிடவில்லை, இரவு உணவும் சாப்பிட மாட்டேன் என்று கூறுகிறார். You didn't eat in the morning, you didn't eat in the afternoon. You must eat now. Don't think that we will release you only if you don't eat. Hold his hands. என்னை விடுங்க, என்னை விடுங்க. விடுதலை கிடைக்கும் வரை உண்ணாவிரதம் இருப்பேன். Hello sir, he is very adamant for eating. If it continues, his health condition become very weak. You release him. Set him free. சுபாஷ் பாபு, you are released. May I meet Hitler? Wait. My Majesty Subhash has come to meet you from India. Let him in. You can go inside. Excuse me. My dear Majesty. Welcome, boss. May I make a statement if you have no objection? Yes, of course. Perhaps you have been misinformed about India and Indians. Really, what is that upsets you? You wrote in your book that German prefers to see India under British than any other country. That's because colonized people like you take cowardly stances like Gandhi, specifically resistance. Then how can you administrate on your own? Your Excellency, that's not true. We have an army to fight against the British. Even we have common enemy. So let's fight back British together.
Yeah, sure. Thank you, Hitler. சுபாஷ் பாபு, ஜப்பான் போரில் தோல்வியடைந்து விட்டது. நமக்கு உதவி செய்த ஹிட்லர் தற்கொலை செய்து கொண்டார். இந்திய தேசிய இராணுவத்திற்கு வணக்கம். ஜப்பான் சரணடைந்து விட்டாலும் டெல்லியை அடைய பல வழிகள் இருக்கின்றன. இந்தியாவை மீட்பதுதான் நமது லட்சியம். இந்திய மக்களே, தற்காலிக தோல்வியை கண்டு மனம் தளர வேண்டாம். நமது இந்தியா விடுதலை பெறுவதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நமது இந்தியா சீக்கிரம் சுதந்திரம் அடையும். ஜெய்ஹிந்த். The very next day, Subhash Chandra Bose leaves the INA headquarters in Singapore with select comrades. A Japanese plane takes off. Netaji Bose is on board. They are headed to Manchuria, soon to be under Soviet control. A day later, after an unscheduled night halt, the plane crashed in Taipei. Both men are killed. Look at the picture.